கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி இந்த ரெண்டுமே அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துருக்கான காரணம் அது எப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதுல எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள் யாராவது அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? வெற்றி பெற்றால் அமைச்சர் அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுறோம். 50 இடங்கள் அது இப்ப நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இரட்டை எண்ணிக்கையில் அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார்கள். இரட்டை எண்ணிக்கை 99 வரைக்கும் இருக்குது. 11 இருக்கு, 20 இருக்கு, அவ்வளவு கம்மியா கேட்பீங்களா? 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொன்னேன். இப்ப அமித்ஷா அவர்களை இங்க இருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அதிமுக இருந்தவங்க இப்ப தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க. அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க? மொத்தம் பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்கிறேன், நானா பதில் சொல்றேன். இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்தித்தோம். அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிருக்கோம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அந்த முடிவை சொல்லிருக்கோம். இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரையிலும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுதுதான், அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்த பொங்கல் முடியட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும். அது எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியாது? இல்ல நீங்க எப்படி அதை நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே எப்படி பதில் சொல்றீங்க? இல்ல அதாவது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்கிறாங்க. நீங்க 50% நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிக்கிட்டா எப்படி? நீங்க எப்படி அதை சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் இதே சினிமா படமா, விவேக் நடிக்கிற படமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு. Just now we performed Shivashakti Puja. Everything will be all right. Okay, thank you. தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. எப்படிங்க? தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல இடி ஐடி மாதிரி சென்சாரையும் பயன்படுத்துறாங்க. அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது முதலமைச்சருக்கு தெரியாதா? பராசக்தி எப்படி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாங்க? இல்ல எப்படி? அதாவது இடி ஐடி சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி ஆயத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? பராசக்தி யாருடைய படம்? எப்படி ரிலீஸ் ஆச்சு? அவங்க சொல்ல முழுமையா சொல்ல முடியல. காஷ்மீர் ஃபைல்ஸ் அது நான் படம் பார்க்கல, நீங்க பாத்துறீங்களா? அண்ணாவோட வசனங்கள் கட் பண்ணிருக்காங்க. அது சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும். இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட் வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளவு தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம்? அப்படி அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்க போற்றி பார்த்துருக்கோம். அது ஜனநாயகன் படத்துக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட திரையரங்குகளுக்கு ஒரு சில திரையரங்குகளுக்கு இன்னைக்கு பராசக்தி படத்தை கொடுக்கறது ரெட் ஜெயிண்ட் மறுப்பு தெரிவிச்சதா ஒரு தகவல் போயிட்டு. இல்ல அது எனக்கு தெரியாது. அது நீங்க ரெட் ஜெயிண்ட் தான் கேட்கணும். இல்ல மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கு. இல்ல அது எங்களுக்கு நீ அது ரெட் ஜெயிண்ட் மூவி டாபிக். ஓகே, தேங்க் யூ. 2 நாள் இருக்கிறாரு. ஒரு செயல் தலைவர் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன சார் திட்டம்?
தேர்தல் நோக்கி முக்கியத்துவமானதா இல்ல அதாவது அவர் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல அதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ நிகழ்ச்சி. எங்களுக்கு அடுத்தால தேசிய எங்களுக்கு நேஷனல் எக்ஸிபிலிட்டி கமிட்டி இருக்கு. அது முன்னாடி வந்து பாஜக மையக்குழு கூட்டம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கூட்டியிருக்கீங்க. எப்படிங்க மையக்குழு கூட்டம், பாஜக மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்மை காலமாகவே. இதுல என்ன அதிக நாங்க இடங்களை கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் டார்கெட் பண்ணோம். தமிழகம் முழுவதும் டார்கெட் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் அதிக அக்கறை செலுத்துவதற்கான காரணம் கொங்கு மண்டலத்தில் அதிக இடம் கேட்பதற்கான திட்டமா? தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் அதிகமா போலாம். வந்தது தப்பாங்க, ஏங்க அதிக இடங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கனால தான். நேஷனல் பிரசிடென்ட் ஈவென்ட் கரெக்டா கவர் பண்ணுங்க.